டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு? எனக்கு நல்லாத்தான் இருக்கு. உனக்கு நல்லா இருக்கு, நீ ஏன் சொல்லிக்கணும்? நான் பார்த்தாதான் தெரியும் உனக்கு எப்படி இருக்குன்னு. சரியா? பிடிங்க. எதை பிடிக்கவா? எதையாவது பிடிச்சிக்கிட்டு தெரியும் முதல்ல. நான் எப்படி ஊர்ல வச்சு கை அடிக்கிறீங்க? ஓ கடவுளே, என்னடா குண்டா கூதல் அடிக்குதாக்கும். கூதல் அடிக்குத என்ன சொன்ன? என்னடா தம்பி கூத அடிக்குதான்னு கேட்டேன். கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு ஜன்னல் திறந்துருச்சு, தேகோலி சாசூடாச்சு, சுட்டு விரல் பட்டு புட்டா தீர்வரும் முத்து முத்தா பஞ்சு நெருப்பு பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, பஞ்சு நெருப்பு பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, ராமதாஸுக்கு வேண்டிதான் கூது அடிக்குமே உனக்கு கிளம்புமே. சங்கு நல்லா இருக்கு. எந்த சங்கு? இல்ல பாட்டு பாட்டு. இப்படி பேசாத மாமா. ஏய் சங்குண்டா இத சொல்றேன். உலகத்திலே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணியானா நான் மட்டும் தான். வாழ்க்கையில என்னத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம். கடைசியில எங்க போறோம், எங்க கொண்டே விடுறாங்க. செத்தாக ஒரு வகாசு நம்மளுக்கு கூட சொந்தம் இல்லடா மதன். வாழ்க்கையை அக்கா வெறுத்து போயிட்டு என்னோட நீங்களும் சேருங்க. ஏலே வாய முற வக்கத்தை பயன். ராமதாஸ் நானும் ஒரு சரித்திரத்தை உண்டாக்கலாம் இருக்கிறோம். என்ன செய்ய போற? சொல்லவா மதன்,
எனக்கு வர வர வாழவே பிடிக்கலடா. தலை எதுக்கு இருக்க? ஏன்டா என்ன எதுக்குடா சாவ சொல்றீங்க? உங்க கூடிய வாங்கறது வெட்டி போயிடுங்களா? பிடிங்க மாமா. எதை பிடிக்க? சொட்ட ஐ லவ் யூ சொல்றா பாப்பா. அடி ஐ லவ் யூ இப்படி அடி சொல்லுவாங்க அஞ்சரு. அது அப்படி சொல்லக்கூடாது. ஐ லவ் யூண்டா இப்படி சொல்லணும். நடந்தாள் 2 அடி இருந்தாள் 4 அடி. நடந்தாள் 2 அடி இருந்தாள் 4 அடி. படுத்தாள் 6 அடி போதும். இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம். சொல்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே சொல்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே. நடந்தாள் 2 அடி இருந்தாள் 4 அடி. நடந்தாள் 2 அடி இருந்தாள் 4 அடி. படுத்தாள் 6 அடி போதும். இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம். சொல்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே சொல்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே. நடந்தாள் 2 அடி இருந்தாள் 4 அடி. நடந்தாள் 2 அடி. ரெக்கையுள்ள குஞ்சு இது ஒரு ஒண்ணு தேவையில்லை. விட்டு போவதில்லை விட்டு போவதில்லை. தந்தை இருந்தால் அந்த தந்தை ஒன்று கேளம்மா. தந்தை ஒன்று இருந்தால் இந்த பாட்டு இன்றி போதுமா? இருவோரம் கிடந்தும் அனாதை இல்லை. உறவெல்லை விருத்தால் இடம் தருவே கொள்ளை. தொட்டாலும் கெட்டாலும் உன் பேரல்ல. நில்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே நில்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே. நடந்தாள் 2 அடி இருந்தாள் 4 அடி. நடந்தாள் 2 அடி. ஆனை கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை. அன்று முதல் இன்று வரை களமும் ஆடவில்லை. ஆனை கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை. அன்று முதல் இன்று வரை களமும் ஆடவில்லை. வெட்ட வெட்ட வாழைதான் அதை கட்டி காக்கும் வாழ்விதான். வெட்டி போட்டால் மண்ணுதான் அதை கட்டி காத்தால் பொண்ணுதான். தெருவோரம் கிடந்தும் அனாதை இல்லை. உறவெல்லை விருத்தால் தினம் தருவே கொள்ளை. கெட்டாலும் பட்டாலும் உன் பேரல்ல. நில்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே நில்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே. நடந்தாள் 2 அடி இருந்தாள் 4 அடி. நடந்தாள் 2 அடி. படுத்தாள் 6 அடி போதும். இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம். சொல்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே சொல்லடியான பெண்ணே உன்னை சொல்லடியான பெண்ணே. வரா சொப்பன சுந்தரி ஆட்டி அழைச்சா 5-6 கூடிய எடுத்தவ தங்க ராணி.
கட்டி கொள்ளே என்ன நினைச்சே இல்லை நல்ல கட்டி கட்டி கொள்ளே உறவை யாரு வீணாண்டு சொல்லுறீங்களே பெருவாயே தள்ளுறீங்களே அடியில கட்டிக்கிட்டா சித்தரைக்கு புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் புள்ள இருக்க போகையிலே புண்ணியங்குடி தண்ணி இல்ல உன் முகத்தை பார்த்து புட்டு மூடு போய் சேர்ந்து புட்டு என் மாசம் தெரியாத மாமா இது அனுமாரு நெஞ்சில்ல ராமா ஏய் என் மாசம் தெரியாத மாமா இது அனுமாரு நெஞ்சில்ல ராமா கொல்லையில மாங்கா மரம் கொத்து கொத்த காய்ச்சி இருக்கு காவக்கார துங்கையிலே கைய விட்டு மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும் அத அணிப்புள்ள கடிச்சாத்தான் ருசிக்கும் அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும் தங்க பாண்டி கடிச்சாத்தான் ருசிக்கும் வாய கொஞ்சம் மூடிக்கொண்டே வாரி நீ ஆம்பளமா வீரத்தா பாரி நான் நினைச்சா பொடிய ஆப்பே வாரி நான் வாரி ஏ ஆளானால் முதலா உண்ணானா தொட்டதில்லை ஆமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டு வீணாண்டு சொல்லுறீங்களே பெருவாயே தள்ளுறீங்களே ஆடியில கட்டிக்கிட்டா சித்தரைக்கு புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே காலக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் பூனைக்குட்டி குஞ்சுவோட கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு முட்டாளா இருக்கேன் நானே எட்டாவது என் வாழ்க்கை தானே முட்டாளா இருக்கேன் நானே எட்டாவது என் வாழ்க்கை தானே ஒத்த கொத்த சண்டையினா ஓடி போற ஆம்பளை செத்து போன பாம்பை பார்த்து சத்தப்பட்ட வீரனன் நீ மட்டும் சரிதானா மாமா நீங்க மட்டும் ஆச்சுக்கலாம் ஆமா வரவா ஆமாவே. நீ மட்டும் சரிதானா மாமா நீங்க மட்டும் நொட்டா பார்க்கலாமா வாய கொஞ்சம் மூடிக்கங்க வாரி ஆம்பளை நான் ஆசைப்பட்டு போய் நான் நினைச்சா பொடிய ஆப்பே வாரி நான் வாரி ஏ ஆளானால் முதலா உண்ணானா தொட்டதில்லை ஆமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசை வீணாண்டு சொல்லுறீங்களே பெருவாயே தள்ளுறீங்களே ஆடியில கட்டிக்கிட்டா சித்தரைக்கு புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே அண்ணா நாள் முதல்ல உண்ணானா தொட்டதில்லை விழுந்துறாம இவளும் தூக்க ஆரம்பிச்சாளே தூக்கி தூக்கி என்னத்த கண்டே ராமு ராமு இப்படி தூக்கி தெரியாத ஒரு நாளைக்கு கம்மாக்கில தூக்கிறாங்க நீ என்கிட்ட தூக்குனா அம்மா ஜல்லிக்கு பிரயோசனம் இருக்கிறதே கிடையாது கம்மாதான். என்கிட்ட தூக்கி ராமு எதுக்கு ஆக போகுது இப்படி உள்பா நல்லா தான் இருக்கா நீ ஒரு மாதிரி நோங்குற போலைய இல்ல நல்லா தான் இருக்கா உள்பாடி போடுறவ இப்படி தெரியுற மாதிரியா போடுவாங்க எதுக்கு விடுங்க காசு கொடுக்குற புண்ணிய வாங்க அத கூட பார்க்கலன்னா என்ன நான் அடிச்சு காசு கொடுக்குறாங்களா ஆ, நான் 100 ரூபா தரவா எதுக்கு அதுக்கு 100 ரூபாய்க்கு நான் அப்படியா கராக்கியா போயிட்டேன் நானு ஏன் ரேட்டை கூட்டி விடுறீங்க 25 ரூபா கொடுத்தா போதும். விளக்கமா பிஞ்சு இட துணியை பிடிக்கி 25 ரூபா இல்ல அவ காசு கொடுத்து நம்ம போவோம் ஆட்டா எடுத்துக்கிட்டு எரிஞ்ச முகர இவளுக்கு ஒரு பீர் பாட்டில் ஒரு மிச்சர் போட்டு கொடுத்தா போதும் வந்துருவா குடியார முண்டையா இப்படி சொல்லுங்க எனக்கு இந்த வாடையே ஆகாது முகர ஒரு ஆட்ட கள்ள குடிச்சு விட்டு முண்டை 3 நாளைக்கு தூங்கணும் நெஞ்சில மசரும் முளைச்சவன் போல இப்ப இன்னைக்கு தான் பாக்குறேன் ராம் நெஞ்சு மயிரோட நிப்பாட்டிக்க ராம் ஏன்? வாழ்க்கையே வெறுத்துருச்சு ராம்
ஏன்னா அப்படி சாக மாட்டேன். அவளும் வந்து ஏன் உயிரோட இருக்குங்கிற நீனும் அதே மாதிரி சொல்ற. நான் அப்படி சாகுற நினைப்பு வர்றப்பலாம் ஏய் இருடி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு? உன்னைய பார்த்தவொடனே எங்களுக்கெல்லாம் ஆசை வராதா? இப்போ உனக்காக ஒரு 2 வரி நான் பாடுவேன், நீ அங்க இருந்து அப்படியே மெதுவா நடந்து வரணும். என்னடா நீ வந்துட்ட? இப்போ நீ அங்க இருந்து நடந்து வர்ற, இவ்வளவு அழகா வந்திருக்க, அப்புறம் உன்னை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடலாமா? அப்படியா? ஆமா, காதலை விட கல்ல நிறைய பண்றான். நான் பாட பாட ஒவ்வொரு வரியா பாட பாட ஒன்னொன்னா கலட்டணும், அப்படியே வர்றேன். ஒரு கலா தூக்கி வச்சு வரேன். புன்னகை முல்லை புதுவிழி குவளை அழகிய அதரங்கள் அரவிந்த பூ, உன் கண்ணங்கள் ரோஜா கொடியிடை முல்லை நிறத்திலே நீ ஒரு செவ்வந்தி பூ, செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ, குன்றினில் தோன்றும் குறிஞ்சி பாம்பாம். இவன் வேற எதுக்கு தெரிஞ்சிருக்கான், நாசம் பத்து போறவன். காதலுக்கு தெரியல. மதன் வாய்ப்பு இல்ல மதன். நீ என்ன அமுக்குனாலும் உன் பேண்ட்டுக்குள்ள கிடக்குறதாண்டா என்கிட்ட கிடக்கு. ஆனா அவன் இவனாச்சும் ஒரு இப்ப உள்ள பாட்டை பாடினேன். ஆமா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை லவ் பண்ணுவாரு. எதுல? எதுல? தனிப்பிறவின்ற ஒரு படத்துல. ஆமா, தனிப்பிரிவி. தனிப்பிரிவி அதுல எப்படி எம்ஜிஆர் பாடுவாரு ஜெயலலிதாவை? எங்க பாடவா? பாடுங்க பாப்போம், அதுதான் உங்க ரொமான்ஸ பாப்போம். கன்னத்தில் என்னடி காயம், நாங்க கேரளாவுல பண்ண மாயம், அது வண்ணக்கிளி செய்த மாயம், ஊதட்டில் என்னடி தடிப்பு, பனி காத்தினிலே வந்த இப்படிலாம் வர்ணிப்பாரு. இதுதான் நல்ல வர்ணி. ஏ ராம், உனக்கு அடித்தொண்டை நல்லா பேசுது. ஆ. என் உதட்டுல என்ன தடிப்புன்னு உங்களுக்கு தெரியாது. பனி காட்டுல வந்து பனி காத்துல, இந்த காத்துல அம்புட்டு பக்கி வந்து ஓடி போச்சுங்க. வெடிப்பு உதட்டுல வெடிச்சிருச்சா? வெடிச்சிருச்சு. என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்கு, அதை சாப்பிடு. உன் வாழைப்பழம் கனிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு. அது அந்த லூசு முண்டை ராதாச்சலிக்கு கொடு. நீ வாழைப்பழம் தரேன்றே ராம், எனக்கு உன்னை பார்த்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்? நீங்களும் பொம்பளை வந்தாலும் பேசுறீங்க, பொம்பளை மாதிரி வந்தாலும் பேசுறீங்க. என்ன செய்யறது? ஒன்னு சொன்னா கோச்சுக்கிற மாட்டீங்களே. சும்மா சொல்லு. உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கில் வயக்காடு இருந்து வேடிக்கை பார்க்கவா? இங்க வரா இப்படி அடி சொல்ற? பின்ன வீட்டை சுத்தி கலப்பை சாத்தி போட்டிருக்கேன். நீ உன் கலப்பையெல்லாம் கரையா அரிச்சு பல வருஷம் ஆச்சு. ஏ தோழி, தோழி வாடி கண்டார ஓலி. இப்படி பொம்பளை இப்படி திறந்த மனமா வரக்கூடாது. உனக்கு தெரியாது, பொம்பளை பிறந்த மணியமா வந்தா தான் தப்பு, திறந்த மணி வந்தா தப்பு இல்லடி. சரி, யாரு யாரு? சமூக மாமாவா? டீயோடல வர்றா. மலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் உன்னை ஊமை குத்தா குத்துவாப்ல. திரும்ப வீட்டு முதல்ல வேணாம். ஏண்டி, என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆள் நல்லா பல்கா இருக்கியே, சம்பங்குளத்துல யார சாக்கி வந்திருக்கிற? இப்போதைக்கு தங்க பாண்டியத்தை நோங்குறேன். யார? மாடு பிடி விடாம ஓடுது, உருமா கட்டு பழமா இருக்கேன். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இல்ல ராதா. ஏன், என்ன கல்யாணம் பண்ணுனா காலம் முழுக்க ஒரே புருஷங்கிட்ட இருக்கணும். இதுதான் எனக்கு பிரியா இருக்கு. பிடிக்காது. பிடிக்காதா? சீ, என்ன வருஷம் முழுக்க ஒரே முகத்தை பார்த்தா ஒப்புதா? அதை வேணா சொல்லு. ஆமா, ஆள் நல்லா பல்கா இருக்கும். உன்னை பார்த்து எனக்கும் ஆசை வருது தெரியுமா? நான் மட்டும் ஒரு ஆணா பிறந்திருந்தேன்னு வச்சுக்க, உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, மேப்பார்வைக்கு தான் நான் பொம்பளை மாதிரி பூச்சுதே. நீ நானும் ஒண்ணும் பண்ண கிட்டி தான் அடிச்சுட்டு கிடக்கணும். அப்படி இல்ல ராதா, நீ நினைச்சா உனக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். நெஞ்சு ரம்பிட்டு மசர வளர்த்து வச்சிருக்கிய. என்ன பண்ண ராதா? என்ன பண்ணணும்? நான் வேணாம்ன்ற இடத்துல வெட்டியா வளருது. ஒரு பெண்ணா பிறந்து எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லுமா? என்ன துன்பம் உனக்கு? நீ ஏன் சொல்லு. மண்டைய அரிச்சா மண்டைய சொரிஞ்சுக்கலாம். மூடிரு. உள்ள ஆளையும் கிளப்பி விட்டாதான் நல்லா இருப்ப சாமி. நான் இப்ப என்னடி சொன்னேன்? சாமி சாமி, மண்டை அரிச்சா மண்டைய சொரிஞ்சுக்கலாம். ஆமா, மண்டை அரிச்சா மனசு ரொம்ப அரியா இருக்குது. காதல் என்ற நோய் என்னை தாக்கிருச்சுடா. யார காதல் பண்ற? யார? யாரு எனக்கு ஒப்பல. ஒப்பல? ஏன் ஒப்பலங்கற? யாருமே சரியில்லை. காதலே வேண்டாங்கற. எங்க மூடிய மோந்து பார்த்தாலும் 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்க. என்ன சொல்ற? இன்னைக்கு உன்னை பண்றேங்கற, நாளைக்கு வேற பொம்பளை பார்த்தா அங்கட்டு போயிடுறேன். வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு. சரியா? அதனால உனக்கு எனக்கும் பிரச்சனை வேணாம். நீ நானும் ஒரே ஆள்கிட்ட போவோம். வா பாடி என் தங்கம். என்ன சொன்னேன்? எனக்கு ஒரு சந்தேகம்டி தங்கராணி, நீ நானும் உயிர் தோழி தானே. இந்த மாதிரி வரணும்னா நான் என்ன செய்யணும்? நீ 2 துண்டை உள்ள வைக்கணும். அது மாதிரி வேணும்டா என்கிட்ட வா. எதுக்கு?
நானே செமக்க விட்டாலும் அப்படித்தான் இருக்கு மாட்டேன். முதல்ல. என்ன வரணுமா? சரி லோடுமன் சர்வீஸ் மாதிரி திரியற. இன்னைக்கு இடத்துக்கு காவலுக்கு போறோம். நீ பார்த்து கண்டு வைக்காத. ஏன் நீ பாக்குற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லையா? ஒரு மயிரும் இல்ல. ஏ எங்கே வாங்குனதா? எங்க நீ எடுத்து காட்டு. வெள்ளக்கமாறு புஞ்சு வயர்னு வச்சுக்க. தட்டுவாணி சரிக்கு. என்னத்தை எடுத்துக்க விளையாடு சாமானது? கோச். அம்மா ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. தப்பு தவற அம்மாட்ட பேசக்கூடாது. அம்மம்மா ஏதாவது தவறா பேசணும்னு வச்சுக்க, அம்மாட்ட சொல்லி இமிடியேட்டா உன்னை வேலையை விட்டு நீக்க சொல்லிடுவேன். வீணாரோதா வீணா. நீ வேணாம். நீ வேலையை விட்டு தூக்கிட்டா நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லவே கூடாது. உன்னை பார்த்தோன்னா அம்மன் சிலை மாதிரியே இருக்கு. ஆமா நீ ஒரு நீ ஆளா தான் நல்லா சொல்ற. இந்த வருஷம் கனவு கண்ணியே நீ தான். அப்படியா? ஜெனரேஷன்ல எங்க உன் கடவுள நான் வர்றேன், என் கடவுள யார் வர்றானே தெரிய மாட்டேங்குது. கணக்கு வழக்கே இல்லாம வராடி. நான் வந்து பொதுநலவாதி. அப்படியா? அம்மா கூப்பிடுவோமா? சுயநலவாதி இல்ல. காட்டுக்குள்ள போகணும். கண்டிப்பா. இது வேற எந்த காட்டுக்குள்ள போயிருக்க? பசவசனு அரிக்குது மண்ணு. இதுவரை எந்த காட்டுக்கு போயிருக்க? நான் எந்த காட்டுக்குள்ளே போனதே இதே இல்ல. காட்டுக்கு போகணுமா? போகணுமா? ஆமா. நீ முன்ன பின்ன போயிருக்காராதா? இல்ல எந்த காட்டுக்கு நான் போனதே கிடையாது. போயிராதா ராதா. என்ன? காட்டுக்குள்ள கூட்டி போறேன்னு காதலிக்கிற நம்பி மட்டும் போயிடக்கூடாது. ஏன் போயிடக்கூடாது? காதலிக்கிறப்ப அதை வாங்கி தர இதை வாங்கி தரன்னு ஏப்பாங்க. ஆரம்பத்துல ஏப்பாங்க. அப்புறம் ஓய் லூசு முண்டை பப்ளிக்ல சீ கர்மத்துல அம்மா ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியமோ பல்லாண்டு பழைய பாட்டா இருந்தாலும் சரியா வாசிச்சிருங்க, நடுத்தரம் பாட்டா இருந்தாலும் சரியா வாசிச்சிருங்க. சரி இருக்கட்டும். யார் இவ புதுசா இருக்க இடத்துக்கு? மெய் மருந்துல குளிருக்கு. என்னடி சொல்ல வர? உனக்கு போட்டு
அவ இல்ல, அவளுக்கு போட்டிக்குனே நீ வந்திருக்க. ஆமாம்மா. சரி இருக்கட்டும். அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன். விவரத்தை கேட்டீங்களா? கேட்டு. என்ன சொன்னாங்க? பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இரவு கவனி முறையில் என்னை கொள்ளுதே. நீங்க அப்பாவை பார்த்ததுக்கு இந்த பாடலா? ஆமாங்கம்மா. அது வேற பாடல் கூட படிக்கலாம். சரி அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? வயக்காட்டுல எலி பிடிக்க முடியாது அம்மா. அதெல்லாம் பிடிச்சிருக்கு, அனுபவம் இருக்கா? இல்லடி நீ வயலுக்குள்ள போயிருக்க. போயிருக்கேன். நான் முதல்ல பார்த்த நாத்தம் தான் நினைச்சிட்டேன் இதெல்லாம். ஆமாங்கம்மா. சரி சரி அப்பா அந்த விவரத்தை சொன்னாங்க. சொன்னாருங்கம்மா. நாம எல்லாம் இந்த குளிர் காத்தோட சேர்ந்து காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. காட்டுக்குள்ள வந்திருக்கோம்ல, ஆமா. அதனால தான் இங்கே காத்து சிலுசில் நடிக்குது. ஆமாங்கம்மா. இடம் ரொம்ப அழகா இருக்கு. அப்பா சொல்லிருக்காரு. எனக்கு நிக்கும் போல ஆசையா இருக்கு. நான் தான் உனக்கு போகணும். யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாங்க வாங்க. நாகரிகம் இல்லாம எத்தனை பேர் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தானம்மா சொன்னீங்க. அதை விட யாரா ஆயிரக்கணக்கான மக்கள் பாப்பா கொஞ்சமாவது நாகரிகமா நில்லுடி. சரிங்கம்மா. பொம்பளை பிள்ளைனா அடக்கம் முடுக்கம் வேண்டும். எங்கம்மா அடக்கம்னா சுடுகாட்டுல தான் பார்க்கணும். ஏய் அந்த அடக்கம் இல்லடி, பெண்ணுக்கு மனசுல ஒரு அடக்கம் வேண்டும். என்னைக்கு தன்னடக்கத்தோட அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு என்பது 4 குணங்கள் வேண்டும். சிச்சு அப்படியா? எங்கம்மா? எங்கம்மாவா? சாமி கும்பிடுவோம் வாங்க. பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு கரையில் பாகு வச்சு இடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் சாமி. மதுரை மறி கொழுந்து வாசம் சாமி உன்னுடைய தேசம். மதுரை மறி கொழுந்து வாசம் சாமி உன்னுடைய தேசம். இது வீரோட சீரோ இது வீரோட சீரோ என்னுடைய பாசம் அடமறையாது என்னுடைய பாசம். மதுரை மறி கொழுந்து வாசம் சாமி உன்னுடைய தேசம். பாடிக்கிட்டு நகர்ந்து மாலை ஒன்று கட்டிக்கிட்டு கட்டி பாடிக்கிட்டு நகர்ந்து மாலை ஒன்று கட்டிக்கிட்டு ஏய் பட்சிகள் எல்லாம் சத்தமிடுவது போல ஒரு சத்தம் கேக்குது. அதனால வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். பச்சி நம்ம வந்தா சத்தம் இருக்கட்டும். கேட்டாவே இந்த இடத்துல நிக்க கூடாது. பச்சி வந்தா இருக்கட்டுமா? ஆலோலம் 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 போட்டிடும் ஆலோலம் சா
என்னங்கம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா ஏற்கனவே ஒவ்வொரு பாட்டுக்கு ரெண்டு ரெண்டா போய்க்கிருக்கு நம்ம இருக்கிறத சேர்க்கலாம் பார்த்தா மொத்தம் வந்தா ஒண்ணு முக்காலோட எந்திரிக்குது அது இவங்களாம் அப்பா பார்த்தா கிளம்பிடுவாங்களாம் அவங்க சொல்லிட்டாங்க முன்னாடி ரெண்டு ஆட்டம் ஆடுங்கம்மா ஒரு வருஷம் பார்த்த ஏக்கத்துல கிடக்க அம்புட்டு ரெண்டு நடனம் புரிந்தால் இன்னும் அழகா ரொம்ப அழகா ஆடுறடி இந்த ஆட்டத்துக்கு மத்தியில என்ன ஆட சொல்லி அப்ப நல்லா போகுது நீங்க வந்து அபிநயத்தோட ஆடுவீங்க நீங்க ரொம்ப அழகா ஆடுவீங்களா நாங்க ரம்பா ரம்பா மாதிரி ஆடுவோம் சரி நான் நீங்க ஆடுறேன் பத்மினி மாதிரி ஆடுங்கம்மா நீ வைஜெயந்தி மேல மாதிரியா சரிங்கம்மா அவங்களாம் கேட்கல ஏ நீ பாடு இதோ பொறுப்ப ஐயா செய்யாமங்கலத்தார்ட்ட விட்டுருவோம் எதை பாட்டு பாடுற பொறுப்பு கொடுக்குறாங்களாம்ப்பா உங்களுக்கு பொறுப்பா சரிங்க 3 பேரும் ரெடி அங்கிட்டு இருந்தீங்க ஆடுறதுக்கு ஆள் இல்லாம உங்க சௌரியத்துக்கு நாடகம் நடத்துறீங்க எல்லாரும் இல்ல கேட்க நீங்க மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது பாடுங்க சீக்கிரம் நேரம் சத்தம் வைக்கிறா இல்லையா பாசமுள்ளே பாண்டியரு பாட்டு கட்டி பாவலரு பாசமுள்ளே பாண்டியரு பாட்டு கட்டி பாவலரு ஆடு யாடு ஒரு வேடே போடுடா கட்டழகி பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே என்னை நீ இப்படி தனியாவே போட்டுன பயமா இருக்கா இல்லையா கட்டழகு பெட்டகமே பட்டு வச்ச ரத்தினமே நித்திரையே விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்துனமே நெத்தியே வட்டப்பட்டு வச்சிருக்கே இஷ்டப்பட்டு தேரோடும் எங்கள் சீதான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடு ஒயிலாட்டம் போதும் அதுக்கு மேல வேணாம் அதுக்கு மேல அமிர்தம் நஞ்சு அளவோடு இருப்பது நல்லது ஏன் இந்த பச்சைலாம் போக மாட்டுது ஆடுனா போகும் சொன்னேன் இந்த பச்சி போகாது ஏன் நம்ம போயிருவோம் ஏன் அந்த பச்சி போகாது அந்த அளவுக்கா அண்டங்கள தரக்கல ஓடிப்பாங்க அழகான பச்சைகள ஓடி போங்க அண்டங்கள தரக்கல ஓடிப்பாங்க அழகான பச்சைகள ஓடிப்பாங்க அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா சொத்து மேல இந்த ஆசையா அரவர போடுவது உங்க ஆசையா நீங்க அரவர போடுவது உங்க ஆசையா சோ 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 இந்த பச்சையவாது போக விடாம பார்க்கணும் ஆமாங்க இந்த பட்சியெல்லாம் வெளியே அனுப்பிடலாம் ஆமா. ஆளாரம் ஏ ராம் சொல்றி நாங்க போயிட்டு வரவா வரவா நீ வாரதா இருந்தா ஆ. 7ஆம் நம்பர் ரூமுக்கு வா அதான் 7ஆம் நம்பர் ஊருக்கு ரூமுக்கு வந்தேன் ஆ, முரட்டால 2 பேர் ஓடினாங்க அது ராதாச்சலி ரூம்
ஆல்ரவுண்டாக வாய்த்து கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி ஜெயராஜ் அவர்களுக்கு சம்பவத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இங்கு என்ஆர் ஜெயராஜ் மாப்பிள்ளை அவர்களுக்கு அன்பளித்து பெருமை அன்புள்ளத்துக்கு எங்கள் இசைக்கலைஞர் சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி.